எல்லாத்துக்கும் ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அ என்ன ஸ்கின் கேர் பண்ணாலும் நம்மளோட ஸ்கின் என்ன டைப் அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ, அதுல வந்து என்னென்ன ஸ்கின் டைப்ஸ் எல்லாம் இருக்கு, நம்மளோட ஸ்கின் வந்து அதுல எது வரும், எது நம்மளோட ஸ்கின் டைப் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ, எல்லாரும் வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸோ, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், நார்மல் ஸ்கின், அதுக்கப்புறம் காம்பினேஷன் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின். ட்ரை ஸ்கின் அப்படின்னு சொல்லும்போது, எவ்வளோ நம்ம போட்டாலும் சரி, நம்ம ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்றோம்னா, அத அப்படியே வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கிறதாகட்டும், அதுக்கப்புறம் ஒரு மாரி கை வச்சாலே சொர சொரன்னு ஃபேஸ்லயே கை வைக்க முடியாம, ரொம்ப ட்ரையா இருக்கிற மாரி, அதாவது என்ன சொல்றதுன்னா, ஒரு பாறை மேல கை வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாரி இருக்கிறதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு மாரி கிராக்கா இருக்கும். அதாவது என்ன சொல்றது அப்படின்னா, நம்ம கையில ஏதாவது ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்படியே பக்கு மாரி சொரண்டி எடுக்கிற மாரி ஒரு இருக்கு இல்லைங்களா? அந்த மாரி இருக்கிறது எல்லாமே வந்து ட்ரை ஸ்கின். அதாவது இங்க பாரு இப்படி வேர் வேரா அப்படியே ஒயிட் கலர்ல அப்படியே என்ன சொல்றதுன்னா, எனக்கு கரெக்ட்டா சொல்ல தெரியல. ம். ஒரு மாரி பனிக்கு இப்படி விரிஞ்சு, இதில இப்படி கோடு கோடா விழுந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி வந்து இருக்கிறது எல்லாமே ட்ரை ஸ்கின். ஸோ இந்த மாரி ஸ்கின் வந்து இருந்துச்சு அப்படின்னா, அது ட்ரை ஸ்கின். சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் தான் ஸ்கின் கேர் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரை ஸ்கின்னுக்கு என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத நீங்க வந்து அத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கான ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கின் வந்து நல்லா மெயின்டெயின் ஆகும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு நல்ல லுக் வந்து கிரியேட் ஆகும். அப்படி இல்ல வந்து நம்ம வந்து ட்ரை ஸ்கின்னா இருக்கிறேன், நான் இதுவரைக்கும் எதுவுமே பண்ணல. அப்ப நீங்க மேக்கப் போடும்போது, உங்களுக்கு என்னாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாரிக்கு கிராக்கா ஆயிரும். மேக்கப் வந்து அதில உட்காராது. கரெக்ட்டா செட் ஆகாது மேக்கப்பு. நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கு. ஸ்கின் கேர் பண்ணல அப்படிங்கும்போது, எல்லா ஸ்கின்னுக்குமே வந்து என்ன சொல்றது அப்படின்னா, மேக்கப் வந்து ப்ராப்பரா இருக்காது. நம்ம ஸ்கின் கேர் பண்ணிட்டே வரும்போது, சின்ன லுக் பண்ணனால ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆயிலி ஸ்கின். ஆயிலி ஸ்கின் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்ட்டா எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நானே சொல்லிக்கலாம். ஸோ, என்னோட ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, என்னோட ஃபேஸ் ஃபுல்லா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மாரி ஆயில் வழிஞ்ச மாரி இருக்கும். மேக்கப் போட்டேன் அப்படின்னா, 1, 2 மணி நேரத்தில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே மெல்ட் ஆகுற மாரி ஃபீலா இருக்கும். ஒரு மாரி கிரீஸா இருக்கிற மாரி, கிரீஸியா இருக்கிற மாரி ஃபீலா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நேரத்தில மேக்கப்பே இருக்காது என் ஃபேஸ்ல. ஸோ, இந்த மாரி நீங்களும் ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ஆயிலி ஸ்கின். அது மட்டும் இல்லாம, ஆயிலி ஸ்கின்ல என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்னி, நல்ல பிம்பிள்ஸ் அடிக்கு ஒருக்கா பிம்பிள்ஸ் வர்றது, ஆக்னி வருது. அது வந்து தழும்புகள் அப்படியே இருக்கிறது. அப்புறம் குழி, மேடு பள்ளம் இந்த மாரி இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்து ஆயிலி ஸ்கின்ல வரும். ஸோ ஆயிலி ஸ்கின்ல இருக்கிறவங்க வந்து எல்லாருமே வந்து ஸ்கின் கேர் பண்ணணும். நான் திரும்ப திரும்ப ஒவ்வொன்னும் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. நம்ம ஸ்கின் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு. உங்க ஸ்கின் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதில என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாங்கிறதுக்காக ஓட்டி விட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்காக தான் சொல்றேன். எல்லாருமே வந்து ஸ்கின் கேர் பண்ணிக்கணும் கண்டிப்பா. ஸோ அந்த மாரி இருக்கிறவங்க வந்து அடிக்கொருக்கா வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஆயில் செக்ரீஷன் இன்னுமே அதிகமாகும். ஸோ மார்னிங் ஒன் டைம் பண்ணோம் அப்படின்னா, நைட் ஒன் டைம் பண்றது பெட்டர் சாய்ஸ். நம்ம எங்கேயாவது மத்தியானம் போயிட்டு வந்துட்டு அடிக்கொருக்கா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஆயில் வந்து செக்ரீஷன் வந்து நெறைய இருக்கிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்மல் ஸ்கின் அதாவது எதுவுமே இருக்காது. நார்மலா அவங்க இருப்பாங்க. அதாவது என்ன சொல்றது அப்படின்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி இருக்காங்களோ, அதே மாரி தான் அந்த ஃபுல் டேவும் மெயின்டெயின் ஆகுற மாரி இருக்கும். இதே நம்மலாம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தா கொஞ்ச நேரத்தில அப்படியே வழிஞ்சு தொங்கும். அப்படியே என்னமோ தேங்காய் எண்ணெய் வச்சு அப்புன மாரி. ஸோ அந்த மாரி இல்லாம நார்மலா இருக்கிறவங்க நார்மல் ஸ்கின்ல வருவாங்க. ஸோ நார்மல் ஸ்கின்க்கும் ஒரு சில என்ன சொல்றது அப்படின்னா, சீசனிங் ஒண்ணு இருக்கு. ஒரு சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, லேசா ஆயில் இருக்கிற மாரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ட்ரையா ஃபீல் பண்ற மாரி இருக்கும். ஸோ இது 2மே மிக்ஸ் ஆயி கொஞ்சம் இருக்கிற மாரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்மல் ஸ்கின்ல வந்துரும். அடுத்தது வந்து காம்பினேஷன் ஸ்கின். காம்பினேஷன் ஸ்கின் அப்படிங்கிறது வந்து ஆ ஆயில் ஸ்கின்லயும் வரமாட்டாங்க, ட்ரை ஸ்கின்லயும் வரமாட்டாங்க. ஒரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆயிலியா இருக்கிற மாரி இருக்கும். இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாரி ட்ரையா இருக்கிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டீ ஜோன் மட்டும் வந்து ஆயிலா இருக்கும். காம்பினே அதாவது காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு. ஓகேங்களா?
ஸோ, காம்பினேஷன் ஸ்கின்க்குலாம் இங்க மட்டும் தான் எனக்கு எ ஆயில் வருது. இங்க மட்டும் தான். மத்த எல்லாம் எங்கேயும் இல்ல அப்படின்னு சொல்றவங்ககிட்ட, ஒரு சைடு எனக்கு வந்து நல்லா ஷைனா இருக்கிற மாரி இருக்கு. ஆயிலா இருக்கு. ஆனா, இன்னொரு சைடு வந்து ட்ரையா இருக்கு அப்படிங்கிறவங்க வந்து, இது வந்து காம்பினேஷன் ஸ்கின்ல வருவீங்க. ஸோ, எல்லாருமே ஸ்கின் கேர் கண்டிப்பா பண்ணணும். அதுதான் வந்து பெட்டர் சாய்ஸ். அடுத்தது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின். சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படிங்கும்போது, ஒரு மாரி நல்லா ரெட் ரெட்டா, கை வச்சாலே ஒரு மாரி அதே ரத்தம் வர மாரி இருக்கிற ஒரு 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 சில ஃபேஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படிதான் இருக்கும். நல்லா அப்படியே பால் பாலா இருக்கும். அப்படியே ரெட் ரெட்டா அப்படியே பார்க்கறதுக்கே நல்ல ஒரு என்ன சொல்றது அப்படின்னா, ஆ ஒரு ஒரு பூச்சி ஒண்ணு இருக்கும். மொட்டு பாப்பாத்திங்கிற மாரி ஒரு ஒரு ரெட் கலர்ல நல்ல ஒரு பூச்சி இருக்கும். எனக்கு அதான் ஞாபகம் வருது இப்போ. ஸோ அந்த மாரியே இருக்கும். நல்லா சென்சிட்டிவ். அந்த மாரி இருக்கிறதுக்கு மட்டும் தான் சென்சிட்டிவ். ஆனா நாம எல்லாரும் என்ன சொல்லிக்கிறோம் அப்டின்னா, நான் சென்சிட்டிவ் ஸ்கின்னு. எனக்கு எந்த ப்ராடக்ட் போட்டாலும் செட்டே ஆகாது. எனக்கு எது போட்டாலும் பிம்பிள்ஸ் வரும் அப்டின்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் ஆயிலி ஸ்கின்ல நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். பிளாக் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் வந்து நெறைய இருக்கும். அத நம்ம வந்து பார்க்காம விட்டுட்டோம் அப்டின்னா, நம்மளுக்கு இன்னும் வந்து அதோட ப்ராப்ளம் வந்து அதிகமா தான் இருக்கும். ஸோ, நான் இந்த 2, 3 மாசத்துக்கு முன்னாடி டீடான் பண்ணேன். டீடான் பண்ணுனதுக்கப்புறம் ஃபேஸ்ல நெறைய சேஞ்சஸ் எனக்கு தெரியுது. ஸோ, அ என்ன சொல்றது அப்டின்னா, அதனால தான் ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் சேலஞ்சா எடுத்திருக்கிறேன். அத பேஸ் பண்ணி நம்ம வந்து 30 டேஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் எப்டி இருக்கு? அத வந்து நம்ம ஸ்கின் டைப்ல இருக்கிறவங்களுக்கு காமிக்கும்போது, இன்னுமே வந்து அவங்களுக்கு ஸ்கின்ன பாத்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்டிங்கிறதுக்காக தான். ஸோ, இது எல்லாமே வந்து நான் சொன்ன இது எல்லா விஷயங்களும் அந்தந்த ஸ்கின்னுக்கானது. இப்ப என்னோட ஸ்கின்ன நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதாவது உங்களோட ஸ்கின்ன ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க. நார்மல் வாட்டர்ல பண்ணிட்டு வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் இந்த பாயிண்ட்ட மறுபடியும் சொல்றேன். பார்த்தா அப்படின்னா, நார்மலா நீங்க கழுவிட்டு வரும்போது எப்படி இருந்தீங்களோ, அப்படியே இருந்தா அது நார்மல் ஸ்கின். ஃபுல்லா ஆயில் வழிஞ்சிருக்கு அப்படின்னா, அது வந்து ஆயிலி ஸ்கின். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஷைனா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிம்பிள்ஸ் எல்லாம் அடிக்கொருக்கா வருது அப்படின்னா, நீங்க வந்து ஆயிலி ஸ்கின்ல வருவீங்க. நான் ட்ரை ஸ்கின் அப்படின்னா, டீ ஜோன் மட்டும் ஆயில் இருக்கிற மாரி இருக்கும். மத்த பக்கம் வந்து இந்த சைடு ஒரு மாரி சாரி அது வந்து காம்பினேஷன் ஸ்கின். சாரி. காம்பினேஷன் ஸ்கின்னே சொல்லிர்றேன். டீ ஜோன்ல மட்டும் ஆயில் அந்த செக்ரேஷன் இருக்கும். ஒரு சைடு வந்து ஆயிலியா இருக்கும். ஒரு சைடு வந்து ட்ரையா இருக்கிற மாரி இருக்கும். ஸோ, இந்த மாரி இதுக்குள்ள வரவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து காம்பினேஷன் ஸ்கின் தான் வருவீங்க. ஆனா, ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பிம்பிள்ஸ் வரும். ஆனா, வந்த உடனே போயிரும். என்ன சொல்றது அப்டின்னா, அ ஒரு சின்னதா ஒரு பருப்பா என்ன சொல்றது அப்டின்னா, குறனையா வரும். ஆனா, அது பெருசா எந்த ஒரு அந்த தழும்புகள எல்லாம் கிரியேட் பண்ணாது. அதுவும் கூட காம்பினேஷன் ஸ்கின்ல தான் வரும். ஸோ, நான் வந்து ஒரு சில எ ஸ்கின் டைப்ஸ பத்தியும் எப்படியெல்லாம் இருக்கும் அப்டிங்கிறத பத்தி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் உங்களோட ஸ்கின்ன அனலைஸ் பண்றதுக்கு பெஸ்ட் சாய்ஸா இந்த வீடியோ இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்டின்னா, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்டின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.